மீட்கும் பொருளாக, அதற்கு கிரயமாக தம்முடைய ஜீவனையே தந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் இந்த பூமியிலே அவர் ஊழியத்தை செய்தார். அந்த 3.5 வருஷத்துல அவர் அற்புதம் செய்யும் போது அவரோடு கூட சீஷர்களையும் வைத்துக் கொண்டதை வேதத்துல பார்க்க முடியும். அவர் தான் எல்லாம் செய்யறாரு, ஆனா எல்லாத்திலையும் கூட யாரை வச்சிருப்பாருன்னா அவருடைய சீஷர்களையும் வைத்திருப்பார். 12 பேரையும் எல்லா இடத்துலையும் வைக்கலைனாலும் அட்லீஸ்ட் 3 பேரையாவது கூட வச்சிருப்பார். நன்மை செய்கிறது, அற்புதம் செய்கிற காரியத்துல கூட தம்முடையவர்களை வைத்திருக்கிறார். ஆனா ஜீவனை கொடுக்கிற காரியத்துல கூட யாரையுமே வைக்கல. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்ற வார்த்தைப்படி எனக்காக உங்களுக்காக கிரயம் கொடுத்தது பேதுருவோ யோவானோ யாக்கோபோ அல்ல. நாம பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமியில அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காகவே பிறந்து நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே ஜீவனை தந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்த விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமா ஹalleluya சொல்லுங்க.